2018 இயராக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ்னு ஒன்று ஹிட் லிஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸே வர்றதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட ஆல்பம் சாங்ஸ் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? 2018 முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸை நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2018க்கு அப்புறம் இந்த கொரோனா எராலையும் சரி, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப் இது மாதிரி ரெவென்யூ சிஸ்டம்ஸ்லாம் மாற மாற நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும்னு அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஆரம்பித்தோம். அதுலேருந்து நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீமில் பாடியிருக்காங்க. தொடர்ந்து திங்க் இண்டியிலலாம் நிறைய ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நான் ரிலீஸ் பண்ணி அவங்க கூட க்ளோஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு என்னென்னா, எனக்கு அடுத்து ஒரு நானே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஹிப்ஹாப்புங்கிறது ஒரு ஜான்ரா. எல்லாரும் என்ன ஹிப்ஹாப் பண்ணன்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வரப்போ ஹிப்ஹாப் பண்ண வந்துட்டாருங்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கும் அது ஆக்சசிபிளாக இருக்கணும். நாங்களும் அந்த ஸ்பேஸையும் எடுத்துக்கூடாது. படங்கள் பண்ணுறோம், மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறப்ப ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸில் போகிறப்ப அங்கே அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மொத்த சமுதாயமாக ஒரு என்விரான்மெண்ட்டாக நம்ம செழித்து வளர முடியும்னா நம்ம மட்டும் பண்ண முடியாது. ஸோ முடிந்தவரை அதை குறைச்சி மற்ற இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுல எங்கள் ஃபோக்கஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை குறைத்ததுக்கான காரணம். இப்போ என்னோட உலகப்போர் படத்தில் 8 பாடல்கள் எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங் மாதிரி தான் விட்டுட்டு இருக்கோம். இப்போ நேற்று உனக்காகன்னு ஒரு வீடியோ விட்டோம், அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவாக தான் விட்டுட்டு இருக்கோம். ஸோ படங்களில் வர பாடல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓஎஸ்டியாக இருக்கும். பட் அதுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ ஸ்டைலில் எடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் தான், எனக்கு அடுத்து வர தலைமுறைக்கு நான் படியாக இருக்கணுமே தவிர அவங்க இடத்தையும் எடுத்துகிட்டு நான் உட்காந்துடக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக தெரியும். நிறையா நான் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப வருஷமாக நீங்கள் கூட ட்ராவல் ஆகிருக்கீங்க. என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ எனக்கு அடுத்து வர பசங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே பயங்கரமாக செழித்தோங்கும். ஸோ அதுக்கான முயற்சி தான் நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் பாழமாக மட்டும் இருப்போம், அந்த இடத்த அடைச்சிக்க வேணாங்கிறது எங்களுடைய இப்போ இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போயிடுச்சு, ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் 3 பாட்டு விட்டோம், 3மே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது இன்னும் ட்ரெண்டிங் 15 அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ட்ரெண்ட் ஆகி, நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டேன், எல்லா பாட்டும் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய ஸ்கேல் படம் வேறு. ஸோ எல்லா நம்பிக்கையோட டோட்டலாக இன்னோவேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு பொதுவாகவே இறைவா பாட்டிலேருந்து அதை போட்டுட்ருப்பேன். 2012 அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். அது ஒருத்தர் கையில் இல்லைண்ணே, சமுதாயமாக நம்ம எல்லார் கையிலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தர் கூட பழகிறதும் சரி, நம்ம சமுதாயத்தில் அதை என்ன அளவுக்கு ப்ரிவலண்ட்டாக இருக்கோ அது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது காரணம். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இதை நம்ம மாற்ற முடியும். பட் தொடர்ந்து அதுக்கான கலை மூலமாக அதுக்கான விழிப்புணர்வுகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்போம், இனி பண்ணிட்டு தான் இருப்போம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.